டிஸ்கஸ் பண்ற அளவுக்கு அது ஒர்த்தே இல்லைங்க. அது ஒரு மேட்டரே இல்ல. இதுக்காக நீங்க ஹர்ட் ஆகுறது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. அந்த பர்சனல் மேட்டர்லாம் நான் பாத்துக்கிறேன், நம்ம எல்லாம் சேர்ந்து நாட்டை பார்த்துப்போம். இதுதான் நடிகர் விஜய் அவங்க தாவேகா மகளிர் தின விழாவில் இப்படிதான் பேசியிருந்தாரு. பெண்கள் உங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய சந்தோஷமான செய்தி, நம்ம தளபதி விஜய் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு அண்ணனா ஒரு தாய் மாமனா பல விஷயங்களை கொடுக்க போறாரு. அதுனா பிங்க் பஸ் மட்டும் மகளிருக்கு ஃப்ரீ, இனி எல்லா பஸ்ஸும் ஃப்ரீங்க உங்களுக்கு. ஏசி பஸ், டீலக்ஸ் பஸ், எல்லா பஸ்ஸும் இனி நீங்க ஊரு சுத்துன்னு சுத்தலாம், கலகலன்னு கலக்கலாம். ஏற்கனவே மகளிர் உரிமை தொகையா மாதமானா ரூபாய் 1000 கொடுத்துட்டு இருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நான் ஆட்சிக்கு வந்தா ரூபாய் 5000 தரணும் சொல்றாரு. இப்ப நம்ம விஜய் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, 1000 இல்ல 5000 இல்ல, மாசமானா 2500 ரூபாய் தரணும் சொல்றாரு. மூணாவதா திருமணம் ஆக போற நம்ம தமிழ் பெண்களுக்கு அண்ணன் சீரா 8 கிராம் தங்கமும் ஒரு பட்டு புடவையும் தர போறேன்னு சொல்றாரு. இன்னைக்கு ரேட்டுக்கு 8 கிராம் தங்கம் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் டச் பண்ணுதுங்க. அண்ணன் கொடுத்தா உங்களுக்கு சந்தோஷம் தானே? அண்ணன் ஆட்சியில பிறக்க போற அத்தனை குழந்தைகளுக்கும் தங்க மோதிரத்தை போட போறாரு. நம்ம தான் முன்னாடியே பிறந்து மிஸ் பண்ணிட்டோம். ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற படிக்கிற பசங்களுக்காக 15000 ரூபாவை ஆண்டுதோறும் தர போறாரு. மகளிர் சுய உதவி குழுல இருக்கிற உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம், நீங்க தொழில் பண்றதுக்கு அண்ணன் 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு கடன் தர போறாரு. அதுவும் சிறப்பா செயல்படுற குழுவுக்கு 5 லட்சம் ரூபாவை மானியமா தரப்போறேன்னு சொல்றாரு. அண்ணன் மிகப்பெரிய முக்கியமான ஒரு விஷயத்தை அறிவிச்சிருக்காருங்க. வேலு நாச்சியார் படை பெண்களுடைய பாதுகாப்புக்காக இவங்களுக்கு எல்லாம் யூனிஃபார்ம் கிடையாது, ட்ரெஸ்ல அங்கங்க கேமராவை பதிச்சு வச்சிருப்பாங்க. பெண்கள் பாதுகாப்புக்காக இவங்க அங்கங்க சுத்திட்டு இருப்பாங்க. அண்ணனுடைய ஆட்சி காலத்துல பெண்களுக்கு எதிராக எந்த குற்ற சம்பவங்கள் நடந்தாலும் அஞ்சலி அம்மாள் சிறப்பு நீதிமன்றம் புதுசா உருவாக்க போறோம்னு சொல்றாங்க. இதன் மூலம் குற்றவாளிகளுக்கு உடனே தண்டனை கொடுக்க போறோம்னு சொல்றாங்க. இது எல்லாத்துக்கும் மேல பெண்கள் நலம், பெண்கள் பாதுகாப்பு, பெண்களுக்கு எந்த விஷயம் நடந்தாலும் அது ஏன் நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. சமூக வலைத்தளங்கள் என்ன கேக்குறாங்கன்னா, ஏன் எதிர்கட்சிக்காரங்க கூட விஜய் அவங்க வீட்டுல இருக்கிற பெண்களுக்கே பாதுகாப்பு தரலையே? அவங்க மனைவி சொல்றாங்க, 5 வருஷமா எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் எந்த உதவியும் செய்யல, இப்ப தொடர்ந்து அவர் வீட்டுல இருக்கிறதுக்கு அவங்க இப்ப கோர்ட்ல வழக்கு போட்டிருக்காங்களே. விஜய் அவங்களுடைய மக ஏதோ ஒரு ஹாஸ்டல்ல இருக்காங்களாம், அது நமக்கு தெரியல. நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க, எனக்கு உங்க பாதுகாப்பு தான் முக்கியம், பெண்கள் பாதுகாப்பு தான் முக்கியம் அப்படின்னு அண்ணன் சொல்றாரு. இந்த சோசியல் மீடியா எல்லாம் பார்த்து நீங்க ஏதோ ரியாக்ட் ஆயிடாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்றாரு. 27 வருஷம் சங்கீதா அவங்க விஜய் கூட ஒன்னா வாழ்ந்திருக்காங்க. இவங்க சொல்ற விஷயத்தையும் நம்ம சும்மா கடந்து போயிட முடியாது. தான் கட்டின பொண்டாட்டிக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாத ஒருத்தர், தான் பெத்த பிள்ளைக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாத ஒருத்தர் தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்களுக்கு மட்டும் எப்படி பாதுகாப்பு கொடுப்பாரு, எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு எதிர்கட்சிக்காரவங்க கேக்குறாங்க. இலவசம் வேணான்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைச்சிங்க, இப்ப நீங்களே இலவசத்தை தரீங்க, மத்தவங்க ஃபாலோ பண்ண இலவச ஸ்ட்ராட்டஜியை இப்ப நீங்களும் கையில் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சமூக வலைத்தளங்களை கேட்கறாங்க. விஜய் அவர்களுக்கு நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க ஆட்சியில வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு இந்த இலவசம் எதுவுமே தேவையில்லைங்க. எங்களுக்கு தேவையானது எங்க படிப்புக்கு ஏற்ற வேலை, நாங்க விளைவிக்கிற விளைச்சலுக்கு தகுந்த மதிப்பு, சுகாதாரமான குடிநீர், நல்ல மருத்துவமனை, நல்ல ரோடு, நல்ல கல்விக்கூடங்கள், நல்ல தொழிற்சாலைகள், சீரான போக்குவரத்து வசதிகள், விவசாயத்தை ஊக்குவிக்கிற வகையில நல்ல திட்டங்கள், இதெல்லாம் நீங்க கொடுத்தீங்கன்னா நாங்களே முன்னேறிடுவோம். நீங்க இதை தரணும்னு அவசியமே கிடையாது.